மூன்றாவது கேள்வியாக வாட்ஸ் யுவர் கோல்? உங்களுடைய கோல் என்ன? நீங்கள் இதிலேயே பயணிக்கிறதா பிளானா, இல்லைன்னா நீங்கள் திரும்பி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருங்க. அதற்கு நான் தீர்க்கமாக முடிவெடுத்து நான் இங்கே வந்திருக்கிறேன். நான் 33 வருஷமாக நான் சினிமாவில் இருந்தேன். அதை விட்டுட்டு என் ரசிகர்களுக்காக நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு மனுஷன் பீக்கில் இருக்கிறாப்புல, டாப்பில் இருக்கிறாப்புல, கெரியரோட உச்சத்தில் இருக்கிறாப்புல, அவர் பல வாட்டி சொல்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம் அவர் சொன்னாலும் சரி சொல்லாமல் இருந்தாலும் சரி, விஜய் இஸ் அ பீக், இஸ் அ டாப். இன்னும் இந்த டோட்டல் இந்தியாவுக்கு அவர் டாப் ஹீரோ தான், சூப்பர் ஸ்டார் தான். அப்படிப்பட்ட மனுஷன் அந்த சினிமா டக்குன்னு உதறிட்டு நான் மறுபடியும் நான் அரசியலுக்கு வரேன், மக்கள் சேவை செய்ய வரேன்னு சொன்னால் பணம் சம்பாதிக்க தான் வர, நீ பணத்துக்காக வர, அதிகாரத்துக்காக வர அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. என்னுடைய புரிதல் இருந்து நான் என்ன பார்க்குறேன்னா, விஜய் அவர்கள் அவர் அடிமட்டத்தில் கிடந்தார், மக்கள் அவரை தூக்கி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. தூக்கி விட்டு இன்னைக்கு பணம் புகழ் எல்லாத்துலேயும் உச்சத்தில் இருக்காரு. அப்போ அவர் தூக்கி விட்ட மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் கீழே கிடக்குறாங்க. சரி, நம்மளை தூக்கி விட்ட மக்கள், நம்மளுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க, அந்த மக்களுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? நம்ம அவங்களுக்கு அதை செய்யணும்ல. நான் என்ன இருக்கிற அந்த பொசிஷனை நான் விட்டுட்டு வரேன். என்னை தூக்கி விட்ட மக்களை நான் தூக்கி விட்றேன். என்னை மேலே பிடிச்சி தூக்கி விட்ட மக்களை நான் தூக்கி விடணும். அவங்க அடிமட்டத்திலே கிடக்குறாங்க. எனக்கு கை தட்டிக்கிட்டு இருந்த மக்கள், எனக்கு பாலாபிஷேகம் பண்ண மக்கள், எனக்கு FDFS படம் பார்க்கறதுக்காக, ஒரு ஷோ பார்க்கறதுக்காக தன்னோட பணத்தை செலவு பண்ணி பார்த்த மக்கள் இன்னைக்கு இன்னும் அதே நிலையில் இருக்கிறாங்க. அவளை நான் தூக்கி விடுறதுக்காக வர்றேன் அப்படின்னு தன்னுடைய அந்த சினிமாவையை தூக்கி வீசிட்டு இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த பயணம் கடைசி வரைக்கும் தொடரும். நான் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. என்னுடைய எதிர்காலமே இந்த அரசியல் நான் முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார்.